இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 24வது வசனம். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய படுக்கையிலே கூட இந்த நாட்களிலே தேவனுடைய கண்கள் இந்த நாட்களிலே நோக்கமாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, நான் படுத்திருந்தாலும் நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று சொல்லி, என்னுடைய அசைவுகள் என்னுடைய திருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த சங்கீத புஸ்தகத்திலே இப்படியான வார்த்தைகள் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்முடைய படுக்கையில் கூட இந்த நாட்களிலே நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்புக்கு இரக்கத்துக்கும் அங்கே ஈடு இணை இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இந்த நாட்களிலே முதலாவது வர வேண்டும். அவரே தெய்வம் என்று நாங்கள் அறிந்து அவரே தஞ்சம் என்று இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய நாமம் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நடைகளிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய திரும்புதலிலே, ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கிற வேளையிலே தேவன் அங்கே கண்காணித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்குமா என்று சொல்லி 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது, படுக்கையிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே பயத்தை போக்கி இந்த நாட்களில் அவர் நல்ல நித்திரையை கட்டளையிடுகிறார். அதைத்தான் இந்த வார்த்தையிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பயத்தையும் அங்கே நல்ல பயத்தை நீக்கி நல்ல நித்திரையை கட்டளையிடுகிற வேளையிலே அந்த நித்திரை எப்படியாக இருக்குமாம் என்றால் மிகவும் ஒரு இன்பமாக இந்த நாட்களில் இருக்குமாம் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். When you lie down, you will not be afraid. When you lie down, you sleep will be sweet என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இனிமையான நித்திரை, இன்பமான நித்திரை என்று ஆங்கில வேதாகமத்திலே அங்கே இந்த நாட்களில் வர்ணித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே அங்கே பயமில்லாதபடி நான் நித்திரை கொள்ளலாம் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயமும் பீதியும் இந்த நாட்களிலே பிடித்து அவருடைய நித்திரைகள் இந்த நாட்களில் அவர்கள் அதாவது இன்பமான நித்திரையை கொள்ளாதபடி நித்திரையிலே ஒரு குழப்பங்கள் வருகிறதை பார்க்கிறோம். ஏன் இப்படியான காரியங்கள், ஏன் இப்படியான கோணங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களிலே செயல்படாதிருக்கிறபடியினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு நாங்கள் இன்றைக்கு அப்படியே அமர்வோமானால் ஆவியானவர் நமக்கு இன்பமான நித்திரையை இந்த நாட்களிலே நமக்கு நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அதிசயங்களும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அற்புதங்களுமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இந்த நாட்களில் இந்த நித்திரையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இரவிலே கூட இருந்து நல்ல நித்திரையை கட்டளையிடும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே இருப்போமா இருந்தால் தேவன் அந்த வார்த்தையின்படியே நமக்கு இந்த நாட்களில் செய்து அற்புதங்களை செய்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அருமை பிள்ளைகளே, ஆண்டவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இல்லை, நித்திரையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, இன்பமாக இருக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இங்கே நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே தேவனை தேடுவோம், தேவனுடைய பக்கமாய் இந்த நாட்களிலே சாருவோம். நம்முடைய நித்திரையிலே பயமில்லாதபடியும் நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும்.
என்று இந்த நாட்களில் இந்த வார்த்தையூடாக கற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆண்டவரிடத்திலே சேருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.